ஒரு 4 பெரிய வெங்காயம். நம்ம இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு 4லேருந்து 5 பெரிய வெங்காயம், ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு. இது நம்ம மிக்சியில் போட்டு குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். அடிகனமான பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாத்திரம் காஞ்சிச்சு. தேவையான அளவு எண்ணெய். மீன் குழம்பு இந்த நான்வெஜ் ஐட்டத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். பார்த்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு ஒரு ஸ்பூன், வெந்தயம் சிறிதளவு. இது ரெண்டும் பொரியட்டும். இது பொரிந்ததுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சிச்சுப்பா. இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச வெங்காயம், பூண்டு ரெண்டுமே போட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகணும். அது வரைக்கும் நல்லா கைவிடாமல் கலக்குங்க. ஏன்னா பூண்டு போட்டிருக்கோம், டக்கு டக்குன்னு அடி பிடிக்கும். அதனால் நல்லா கைவிடாமல் கலக்கிட்டே இருங்க. இது கூடவே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் டக்குன்னு வதங்கும். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நல்லா சுருங்கி வந்துடுச்சு வெங்காயம். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி அரைச்சி வச்சு தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 5 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி சேர்த்துக்கலாம். 4 வெங்காயம் போடுறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. இதையும் நல்லா வதக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு. தக்காளி நல்லா வதங்கிட்டுருப்பா. தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இந்த சமயத்தில் நம்ம சில்லி பவுட்ரு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. நான் 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர், 3 ஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள். 3 சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கட்டும். எண்ணெயிலே இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். அதனால் வதங்கின பிறகு நம்ம புளி கரைசலை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். எண்ணெயில் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைசலை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம தக்காளி போட்டிருக்கோம். உங்களுக்கு தக்காளி கம்மி பண்ணின்னு புளி அதிகமாக பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளி. இது நல்லா வதங்கட்டும். இது எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இது பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மசாலாலாம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம உப்பு போடலை, வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு போட்டோம். நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு
இந்த டைமில் நம்ம கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கணும். நமக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு ரொம்ப தண்ணியாக வேணாம், அதனால் நான் குழம்பு கொதிக்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குழம்பு தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு குழம்பு கொதிச்சா இந்த கன்சிஸ்டன்சி வரணும், அதனால் நான் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணியாக இருக்குது. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். மசாலா வாசனைலாம் போன பிறகு நல்லா குழம்பு சுண்டி வரட்டும். சுண்டி வந்த பிறகு நம்ம மீனை போட்டு இறக்க வேண்டியது தான். இந்த டைமில் நம்ம உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்குப்பா. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், பார்த்துக்குன்னு போட்டுக்கோங்க. எனக்கு உப்பு காரம் ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு, நல்லா கொதிச்சிட்ருக்கு குழம்பு. இன்னும் கொஞ்சம் எனக்கு திக்காக வேணும், இல்லை எனக்கு இந்த மாதிரியே இருந்தால் போதும் அப்படின்றவங்க இந்த ஸ்டேஜ்லேயும் மீனை போட்டுக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வேணும், அதனால நான் குழம்பு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்க போகிறேன். அவ்வளோதான், நல்லா கொதிச்சிடுச்சு. எண்ணெயும் பிரிஞ்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. எனக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம மீனில் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து வச்சுருக்கேன். இந்த மீனை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம மீன் 1 kg மீன், 1 கிலோ மீனை சேர்த்துருக்கோம். இது நல்லா உள்ளே போகட்டும். நல்லா முங்குற அளவுக்கு அழுத்தி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் நல்லா வேகட்டும். லோ ஃப்ளேம் இல்லை, மீடியம் ஃப்ளேம். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும். நடுவில் வந்து நம்ம சும்மா லைட்டாக இப்படி திருப்பி விட்டால் மட்டும் போதும், அடியில் இருக்கிற மீன் மேலே வரத்துக்கு. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். அவ்வளோதான், 8 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா மீன் வெந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஃபைனல், முடிஞ்சது. மீன் குழம்பு இவ்வளோதான்ப்பா. மீன் குழம்பு நீங்கள் சாதத்துக்கு, சுட சுட சாதத்துக்கு, களி, இட்லி, தோசை எதுக்கு வேணால் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.